வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சுக்குமமாக இருந்து வழி நடத்துவராக. இந்த டிவிஎம்மில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மகரிஷியின் வாழ்க்கை மலர்களில் இருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை டிசம்பர் 10 மனித வள கம்ப்யூட்டர். இறைநிலையானது நெடுக்காலமாக தன்னுள் நடத்தும் திருவிளையாடல்களை சுருக்கி கருமையத்தில் பதிவாக அமைந்து இருக்கிறது. ஒரு ஆலமர விதை தன்னுள் அந்த ஆலமரத்தின் தன்மைகள் அனைத்தையும் சுருக்கி இருப்பாக வைத்துள்ளது. அந்த விதையை நம் மண்ணில் விதைத்தால் அந்த விதையிலிருந்து ஆலமரம் எந்த அளவுக்கு விரிந்து படர்ந்து இருக்க வேண்டுமோ அது அனைத்துமே சுருக்கி இருப்பாக இருக்கிறது. அதே போல்தான் மனிதன் சுத்த வெளியிலிருந்து பயணம் அடைந்து அது அனைத்தையுமே தன் கருமையத்தில் இருப்பாக சுருக்கி வைத்திருக்கிறது இறைநிலை. பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தமாகவும் மனித இனத்தில் ஜீவகாந்தமாகவும் அனைத்துமே அலைவடிவில் சுருக்கி இருப்பாக இருப்பதைதான் கருமையம், ஜெனடிக் சென்டர் சொல்றோம். அப்போ அந்த ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள சிப்னு சொல்லுங்களா, அது எப்படி அனைத்துமே பதிவாகி நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அப்பக்கு போல மனிதனோட கருமையம், அதான் சொல்லுவாங்க ஆர்கானிக் கம்ப்யூட்டர் தான் கருமையம். அப்போ 12 காலமாக மனிதன் வந்த சரித்திரம் அனைத்துமே எங்க இருக்குன்னா நம்மளோட கருமையத்தில் இருக்கிறது. அந்த மகரிஷி சொல்வாருங்க, அந்த கருமையத்தை நீங்க இவ்வளோ விஷயங்களையும் இவ்வளோ ஞானங்களையும் எப்படி நீங்க உணர்ந்து கொண்டீர்கள் அப்படின்ட்டு ஒரு வினா எழுப்பினாங்க மகரிஷி கிட்ட. அப்ப அவர் சொல்றாருங்க, நான் வந்த பாதையை நான் திரும்பி பார்த்தேன். அப்போ என்னோட மூலம் என் கருமையத்தில் இருப்பாக இருக்கின்ற அந்த இறைநிலையை அதன் மூலமாக ஒவ்வொன்னா கடந்து 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு, அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள், விண்கள், மூலகங்கள், அப்ப தோன்றிய அந்த விண்ணோட உரசல், காந்தம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போ சொல்ல பாத்தீங்கன்னா நான் எங்கிருந்து வந்தேன் என்ற பாதையை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னாரு. அத்தகைய சிறப்பு மிக்க தான் அந்த கருமையம். அப்போ மனிதனுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். இறைநிலையில் என்னென்ன இருப்பாக இருக்கிறதோ அனைத்துமே நம்மளோட கருமையத்தில் இருக்கிறது. இறைநிலையோட தன்மைகள் அனைத்துமே நம்ம கருமையத்துல சொல்லுவாங்க மகரிஷி. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அதே தெய்வம் தான் நமக்குள்ளும் இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்துதான் நாம் கருமையம். அப்ப அதனோட தன்மைகள் என்ன பாத்தீங்கன்னா, தன்மாற்றம் இயல்புக்கும் கூடுதலரும். அப்போ இறைநிலையானது, சுத்த வெளியானது தன் மாற்றம். அந்த தன்மாற்றம் எப்படின்னா, தான் அதற்குள்ள இருக்க அறிவு இயக்கம் பெற்று ஒவ்வொன்றாக அதனோட அகம் எழுச்சி பெற்று மாற்றம் அடைகிறது. இயல்பா யாரோ ஒருத்தர் வந்து இப்ப நம்ம ஒரு கேலண்டர்ல இருந்து டேட்டை கிழிக்கணும்னா கூட நம்ம தான் போய் கிழிக்கணும். கிழிச்சாதான் அடுத்த நாள் நமக்கு தெரியும். ஆனா அப்படி இல்லை. இறைநிலை வந்து பாத்தீங்கன்னா என்ன தான் விரும்பியதோ அதை எடுக்கிறதுக்கு ஒரு கடைசியாதான் மனிதன். அப்ப ஒவ்வொன்றுத்திலும் இது மாற்றம் சரியில்லை அப்படின்னா அடுத்ததாக மாற்றம். தான் என்ன, அதான் விவேகானந்தர் இடத்த சொல்ற, மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாற்றம் பெறும். அந்த அளவுக்கு தன்மையை ஒரு எண்ண பதிவு எல்லாமே நம்மளோட அந்த கருமையத்துக்கு அவ்வளவு ஒரு வலிமை இருக்கிறது. அப்ப இயல்பா ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இயற்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்ப சூரியன், சந்திரன், கோள்கள் எல்லாமே அதனோட இடைவெளி, அது எப்படி சுத்தணும், எவ்வளவு காலத்துக்கு சுத்தணும், தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றி வரதுக்கு எவ்வளவு காலம், இது எல்லாமே இயல்பா இயற்கையில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்படி இயல்பா நடக்க வேண்டியதுதான் நம்ம மனிதனுடைய இந்த வாழ்க்கை கூட. 6வது அறிவு பெற்ற மனிதன் தான் சிந்தனை ஆற்றலும் அனைத்தையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வு. அது சொல்லுவாங்க நுண்வான் நுழைப்புலன் என்ற இந்த உணர்வு கூட பாத்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டுமே சிறப்பானது. அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி அனைத்துமே
பதிவாகி உள்ளதோ அதே மாதிரி மனிதன் தோன்றியதிலிருந்து இன்று வரை நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் மனிதனோட கருமையத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கருமையத்தை மனிதன் எப்படி தூய்மையாகவும் வளமாகவும் வைத்துக் கொண்டால் வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இதற்குதான் மகரிஷி அத்தனை வித பயிற்சிகளும் நமக்கு கொடுத்திருக்காரு. நாம் நாள்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் செய்து நம் கருமையும் தூய்மை அடைவதோடு மட்டும் அல்லாமல் பிறருடைய கருமையத்தையும் தூய்மை அடைவதற்கான உண்டான அனைத்து செயல்களும் நாம் செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி நன்றி. வாழ்க வளமுடன்.